ஹலோ ஆல், டுடே நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய வேர்ட் சோபர். சோபர் அப்படின்னா ஃபன்னி இல்லாத ஒரு விஷயம், அதாவது சீரியஸான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? எ சோபர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா அவங்களுடைய வெளிப்பாடை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதான் வந்து சோபர்னு சொல்லுவாங்க. செகண்ட் மீனிங் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோபர் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஆல்கஹாலுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருப்பாங்க இல்லையா, கிளியர் ஹெட்டாக இருக்கிறவங்களையும் வந்து சோபர் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு அனதர் மீனிங்கும் இருக்குது. அதாவது மாடஸ்ட்டாக அடக்கமாக இருப்பாங்க இல்லையா, அமைதியாக உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப வந்து காம்பேக்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களையுமே வந்து சோபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இன்னொரு மீனிங்குமே இருக்குங்க. அதாவது ட்ரெஸ்ஸஸ் வகையில் ரொம்பவுமே நோட்டீஸ் பண்ண முடியாமல், அதாவது பிரைட்டாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, சோபர் ஷூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது. பட் நம்ம மெயினாக அதை வந்து சென்டென்ஸில் வந்து சீரியஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா சீரியஸுங்கிற மீனிங்கில் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ சீரியஸ் இந்த சென்ஸ் வந்து ஃபன்னி நோட்டில் எடுத்துக்காமல் சீரியஸாக ஒரு விஷயத்தை அணுகிறது தான் வந்து சோபர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சோப் அப்படிங்கிறத நீங்கள் சோஃபாவோட மேட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம அன்றாட பேச்சு வழக்கில் சோபா அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சோஃபாவில் தான் நம்ம உட்காந்துட்டு சீரியஸான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.